ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது மதியம் பாருங்கள், லஞ்சு சாப்பிட போகிற அன்றைக்கி ராகி புட்டு தான். காலைல குழந்தைங்களுக்கு டிஃபனே இன்றைக்கி இது தான். ராகி மாவும் தேங்காயும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நாட்டு சக்கரை கலந்து தான் அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அது முடிஞ்சது. இன்னொரு பாக்கெட் பிரிக்கணும். அது சரி மேலே இருக்குது, ஓப்பன் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் சக்கரை எனக்கு மட்டும் கொஞ்சம் போட்டேன். அப்படியே காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில், ஆனால் தெரியுமானதில் மழை ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்துட்டுருக்குது. என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அவ்வளோ மன உளைச்சல், அவ்வளோ வேலை, டயர்டு. மழை வேறு வந்துட்டுருக்குது. துவைச்ச துணி காய மாட்டேங்குது, கையில் தான் துவைச்சது. ஒரு மாதிரி இன்றைக்கி ஆடி அமாவாசை வேறங்களா, அப்பா இருந்துட்டார். அவங்க ஞாபகம்லாம் வந்துருச்சு. அத்தை மாமா அவங்களும் இல்லை, மாமியார் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எதுவும் ஆனால் படையல் போட்டு எதுவும் செய்யலை. அவர் ஹஸ்பண்ட் இருந்தால் தான் செய்யணும்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை சொல்கிறதுனால எனக்கு தலைவலியே வந்துருச்சு. அதனால் அவங்க படத்துக்கு பூ மட்டும் போட்டு சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்ச பிரசாதம் மட்டும் வச்சுட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேன். மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு இருக்குது, இருந்தாலும் சாப்பிட பிடிக்கல. சரி, இந்த பாக்கியமாக புட்டாவது சாப்பிடுவோம், ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அது காலையில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். சரியாக வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ லைட்டாக சர்க்கரை போட்டு உட்காந்துட்ருக்குறேன். அப்படியே உங்கள்கிட்ட பேசிவிட்டு அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் பெரியவங்க இருக்கிறது பெருமாள் இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் பெரியவங்க இருந்தால் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இதை நான் யாரையும் குறை சொல்ல கிடையாது. ஆனால் அதுவே அந்த வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப முடியலங்கும் போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரும். யாராவது இருந்தால் கொஞ்சம் தேவலான்னு இருக்கும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். நம்ம தனியாக இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, குழந்தைங்கள விட்டுட்டு எங்கேயும் நகர முடியாது. அதே பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு தனி சொர்க்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும், ஆனால் அதை முழுசாக விட்டுட்டெல்லாம் பெரியவங்களை விட்டுட்டெல்லாம் தனியாக போயிடாதீங்க. ஏன்னா அவங்க இருக்கும்போது அருமை தெரியாது, அவங்க இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது தான் அவங்க துணை நமக்கு தேவைப்படும்னு தோணும். வீட்டிலே இப்போ நமக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒன்றுனா கூட என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தட்டி விடுவாங்க, தட்டி கொடுப்பாங்க. ஒரு பயம் இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம பெரியவங்க இல்லாமல் ஒரு லைஃப் வாழ்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான ஒரு லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் தயவு செஞ்சு இந்த நாளில் முடிஞ்சவங்க பெரியவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுங்க, போதும். அதுவே நம்மளுக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இது ஒரு இதாக நினச்சி செய்யுங்க. அட்லீஸ்ட் எதுவுமே பண்ண முடியல, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலே போதும். எத்தனையோ வயசானவங்க ரோட்டில் இருப்பாங்க. அதாவது முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சாலே அது நம்ம அப்பா அம்மாவுக்கு செஞ்ச இது மாதிரி தான். எனக்கு தோணுச்சு, நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் மை சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கமெண்டாக இருந்தாலும் இங்கே இதில் தப்புமா, இது இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.